ஏய் நீ ஏண்டி இன்னும் மணி கோவமா இருக்க? ஏண்டி பஸ் ஸ்டாப்பில் காலில் விழுந்து அங்கே பிரவேசனம் பண்ணி 10க்கு உனக்கு என்ன கல்யாணம் நடந்தால் மொட்டை போட்டு அளவு குத்துறேன்னு வேண்டி சத்தியம் பண்ணி தானே உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். இது சாக்க வச்சு உன் தங்கச்சி வேற வீட்டுக்கு அமுச்சு வச்சாச்சு. இனிமேல் நீ நான் மட்டும்தான். கொஞ்சமாவது சிரியேண்டி. இன்னும் எத்தனை இன்டர்வியூ ஃபெயில் ஆக வேண்டியிருக்கு. ஏ ஜெய், சத்தியம் பண்ணு. எதுக்கு? இந்த மாசம் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. மா போமா, அதெல்லாம் முடியாதுமா. டேய் பண்றான்ற. சரி சரி இந்தா சாப்பிட மாட்டேன். அத்தை கையில கிராஸ் வச்சிருக்கான். ஏய் காசு வச்சிருக்கியா? தட்டுல போடுறா. ஐயோ அத்தை அது இல்ல, கையில கிராஸ் வச்சிருக்கான். அப்படி பண்ணா என்ன? இது ஃபேக் ப்ராமிஸ்னு அர்த்தம். ஏண்டா எருமை, சாமிக்கு சத்தியம் பண்ண சொன்னா பொய் சத்தியம் பண்றியா? ஒழுங்கா பண்ணு. சரி சரி இந்தா இந்த சத்தியம் நஜ சத்தியம். நீயும் பண்ணு. நானும் சத்தியம். சரி சாமி கும்பிடுங்க. ஐயோ என்ன இவ்வளவு நேரம் வேண்டாம்? என்னடா வேண்டா அப்படி? அதுவா, இந்த மாசம் என் ஃப்ரெண்டு சுல்தான் கல்யாணம் வச்சிருக்கான். அதை நின்று போயிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா? ஆமா, பாய் வீட்டு கல்யாணம், பிரியாணி சாப்பிட முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? மா என்னமா சாப்பாடு? கிச்சடிடா. இப்ப சொல்லு. அட கிச்சடி சமைச்சிருக்கேன்டா, சாப்பிடுங்க. மா எதுக்குமா கிச்சடி சமைச்சிருக்க? நேத்து தாண்டா ஒரு புக்ல படிச்சேன், இட்லி மாவுல கூட பாக்டீரியா இருக்கான். பொட்டாசி அதுமா, அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதை கொண்டு ஏன் சமைக்கணும் தான் கிச்சடி பண்ணேன். அத்தை பாக்டீரியாவை கூட நான்வெஜ்ல சேர்க்கறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இனிமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். ஏன்? தோ நான் பெத்து வச்சிருக்கேனே ஒரு எருமை, அது போன வருஷம் பொட்டாசிக்கு விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போய் வெளில சாப்பிட்டு வந்துச்சு. அப்போ வீட்டுல எல்லாருக்கும் ஒரே கஷ்டமா போயிடுச்சு. அதான் இந்த வருஷம் ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா சாப்பிடுங்க, இனிமேதான் முக்கியமான வேலைலாம் இருக்கு. என்னது? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனிமேதான் பார்க்க போறீங்க. இப்பதானே உன்னை பார்க்கறதுக்கு அந்த பெருமாளை பாக்குற மாதிரியே இருக்கு. அத்தை நானு உனக்கு என்னம்மா அந்த ஆண்டாள் மாதிரியே இருக்க. நீங்க 2 பேரும் சூப்பர் ஜோடிங்க. என் கண்ணே பற்றும் போல. 2 பேருக்கும் என்ன பண்ணும் தெரியும்ல.